ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஏரியாவில் இன்றைக்கி ஒரு கோயில் திருவிழாங்க, விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம். அது ஒரு கதை சொல்லுவாங்க, வேறு கும்பாபிஷேகத்தை பார்க்குறது ஒரு ஜென்ம புண்ணியன்னே சொல்லுவாங்க. அதானே போயிட்டு கும்பாபிஷேகம் போய் தண்ணியிலாம் தெளிச்சாங்க. திண்ணுல நான் வாங்கலை, வரும்போது ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு அன்னதானம் வாங்காமல் வந்துட்டேன். அப்புறம் சிவானி அம்மா வந்துச்சு, அவன் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் சாப்பிடுவான். அவனுக்காக திரும்ப பயணுங்கிறீங்க சாப்பிட்ருக்காம போய் இதான் கிடச்சிது. ரெண்டு பிளேட்டு கிட்டேன், தரமாட்டேன்ட்டாங்க. ஒன்று தான் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபுல்லாக எல்லாம் ரெடியாக ஆகலன்னு உட்காந்துருக்காங்க. அப்புறம் எப்பவும் போலதான் வாங்க அப்படியே அந்த விழா கண்டிப்பாக பண்ணலாம். குள்ளாய் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாலாட்டுக்கு பீரோவுலேருந்து இவங்க போட்ட எல்லாத்தையும் ஐயோ 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 என்னங்க ஏங்க எல்லாத்தையும் போட்டு கடப்பறை வச்சிருக்கா. ஏமா என்னடா என்னடா சிவன்யா காலையெல்லாம் ஏஞ்சி கொஞ்சம் நேரம் போயிட்டாங்க அந்த கோயிலுக்கு. வந்த உடனே எங்க போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாந்து கட்டி பிடிக்கிறான். என்னடா தங்கா என்னடா பண்ற? இலே 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 என் மொண்டாட்டிங்க இப்போ ரீசெண்டாக ஒரு க்ரீம் வாங்கினாங்க. அதை போடுறங்கிற பேரில் ஒரு நாளைக்கு 10 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். திரும்ப அப்படி ஏண்டி கழுவுதான்னு கேட்குறாப்ப எத்தனை வாட்டி போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன்னு கேட்குறா. குறையுமா? சரி 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 சரி. இந்த வீட்டையே என் பொண்ணு தாங்க அலங்கோலமாக்கி போடுறது. இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டு இறக்கிறது. பாருங்க, எந்த நேரமும் எதை எடுத்து வாயில வச்சுக்கிறது. அவளை இப்படியே பார்த்து லைட்டா அப்படி கண்ணை திரும்பிட்டு பாக்கறதா அந்த குப்பை வாயில இருக்கு, கீழே அந்த சோறு இருக்கு, பெஞ்சு ஏதோ ஒன்று வாயில வச்சுட்டு தான் இருக்கணுமா. கேட்டா பல்லு முளைச்சா அப்படிதான் இருக்குங்கிறாங்க. என்னம்மா அதெல்லாம்? இவங்க பாத்தீங்களா கண்மை போட்டு உட்காந்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல? போடுமா பொண்ணு, என்ன மேக்கப் பண்ணா போடுமா, நல்லா இருக்கட்டும், ஸ்டைலா இருக்கு. அப்புறம் அதையே அந்த இடத்துக்குள்ள எத்தனை சென்ட் எடுத்தீங்க? 3 சென்ட்டுங்க மொத்தம். அந்த 3 சென்ட்ல தான் இவ்வளவு அலப்பறை பண்ணிட்டு இருக்கேன். சுத்தி மரத்தை வைக்கிறது, செடியை வைக்கிறது, அல்ல வீடு கட்டுறது இல்லையானே தெரியல. ஏன்னா இருக்கிறதெல்லாம் எங்க வைக்கிறதுன்னு தெரியல. பத்தாயிரத்துக்கு இன்னும் விதெல்லாம் வேற வச்சிருக்கேன், எங்க கொண்டு போறதுன்னு தெரியல. இன்னும் நிறைய செடி வாங்கி வைக்கணும், குழஞ்சிக்காய் வாங்கி வைக்கணும், எலுமிச்சம்பழம் வாங்கிக்கணும். இடம் இல்ல, என்ன பண்றது? இல்லாதவனுக்கு தான் ஆசை பெருசா இருக்குங்கிறது சரியா இருக்குல்ல? ஆமா, ஃபுல்லா செடி வச்சாச்சுங்க, கொஞ்சம் கூட இடம் இல்ல. அப்புறம் பாப்பாவுக்கு எத்தனாவது மாசம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பாப்பாவுக்கு வந்து 11வது மாசம் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. இந்த மாசம் மொட்டை அடிக்கலாம்னு பிளான் இருந்துச்சு. அது பண்ண முடியாம போகுது. அது இந்த வாரம் கோயிலுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை அதே அங்க போய் ஃபர்ஸ்ட் அவங்க நம்ம எஸ்டிமேட் வாங்கணுங்க. சாமிக்கெல்லாம் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு நம்ம இவங்களுக்கு சொல்லணும், அந்த மொட்டை அடிக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு வரணும். இவங்க அம்மா எல்லாம் அங்க இருந்து இங்க கிளம்பி வரணும். இதுல நிறைய சிக்கல் இருக்கு. போன வாட்டி சிவாவுக்கு மொட்டை போட போய் 5000 மக செலவாச்சு. நானு, எங்க பாட்டி, என் ஹஸ்பண்ட், நாங்க போனதுக்கே இப்ப இந்த வாட்டி நிறைய பேர் போறோம். சாப்பாடுலாம் எதுவும் செய்யற மாதிரி இல்ல. போயிட்டு மாலை எல்லாம் வாங்கி போட்டுட்டு அப்படியே போயிட்டு மொட்டையை போட்டு வர வேண்டியதான். இது அவங்க ஈரோடு இருந்து வருவாங்க, அக்கறையில் வருவாங்க. இது ஒண்ணும் பெருசாலாம் சொல்றது இல்லைங்க. காது குத்திக்கு எல்லாரும் கண்டிப்பா சொல்லணும். உங்களுக்குமே சொல்லுவேன். பர்த்டேவுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. கரெக்டா 14ஆம் தேதிங்க, நவம்பர் 16ஆம் தேதி. அது அதாங்க. அப்புறம் நிறைய இது இருக்கு. நான் என்ன பண்ணது யோசிச்சு உட்காந்துருக்கேன். ஏமா இதுமா சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். இல்லையே சும்மாறா, இவங்க எல்லாம் பெரிய பசங்களாம் வர வரையும் என்ன தண்ணி சமாளிக்க போறோமோ. இதை போல சுத்தம் பண்ணிட்டு கிடக்குறாங்க. ஃபுல்லா தேவையில்லாத துணிலாம் தூக்கி போடுமானாலும் கேட்க மாட்டா. எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி வச்சிருக்காங்க. சிவாவோட பழைய ட்ரெஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அதெல்லாம் ஒரு ஞாபகார்த்தமா வச்சுக்கிட்டு இருந்தேன்னா எதுக்கு இத்தனையும் நம்ம ஞாபகார்த்தமா வச்சுக்கணும்னு பாதி தேவையில்லாதெல்லாம் எடுத்து தலகாணி கட்டி போட்டுடலாம் அப்படின்னு ஒதுக்கிட்டேன். நான் திரும்ப பாப்பாவுக்கு அவனோட பழைய ட்ரெஸ், ஒரு சில ட்ரெஸ் நல்லா இருக்கா, அதெல்லாம் நல்லா துவைச்சு போட்டு அவளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுனால எடுத்து வச்சிருக்காங்க துவைக்கிறதுக்காக. இன்னும் மேல எனக்கு எட்டுலங்க, அதனால கை வைக்கல. சேர் போட்டு தான் எந்திரிக்கணும். சேர் போட்டா என் பொண்ணு வந்து சேரை பிடிச்சிட்டு எந்திரிச்சு நின்னுப்பா. இவ்வளவு நேரம் அவளை கூட வச்சுட்டு இதெல்லாம் மடிச்சு வச்சுட்டேன். இருந்தாலும் சேர்ல ஏறும்போது அவ மேல ஸ்லிப் ஆயிருவான். அதனால அதை அப்புறமே பாத்துக்கலாம் அப்படிங்கறதுனால தூக்கி போட்டுக்கிட்ட சுத்தம் பண்ணோமா. இங்க பாருங்க, இதுக்கு இருக்க ரொம்ப ஹீட் அதிகமாகுது. இப்போ மழை பெஞ்சாலுமே ஹீட்டு தாங்க முடியல. ரொம்ப குட்டியா இருக்கு ரூம், அதனாலதான் ஹீட் ஏறுதாட்டுக்கு. இதெல்லாம் சிவாவோட, இது சிவாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவுக்கு எங்க அம்மா எடுத்துட்டு வந்ததுங்க. இதெல்லாம் நான் ஒரு நாள் கூட போடவே இல்லை. போடாம வச்சிருந்ததுனாலயே அவனுக்கு பத்தாம போயிருச்சா. இதெல்லாம் கண்டிப்பா பாப்பா சிவாவுக்கு சிவனியாவுக்கு போடணும் அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சு. இந்த மாதிரி ட்ரெஸ் ட்ரை பண்ணணும்னு ஆசைங்க. இதுல ஒரு பொம்மை இருக்குது, அந்த பொம்மையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன் சிவாங்க. இதை இப்படி மாட்டுவோம்ல, இதெல்லாம் எதுக்கு வேஸ்டா போகுதுன்னு இதெல்லாம் அப்படியே துவைச்சு போட்டுடலாம் அப்படின்னு துவைச்சு போட்டு பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க.
அவர் பைஸ் வச்சிருக்காரு, ஐஸ் கட்டி போட்டிருக்காங்க, ஜூஸ் போடுறதுக்கு சீன் போட்டிருக்கான் பாவன். ஐஸ் வைக்கிறாரு. நாங்க இப்ப 2 நாளாவே எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாராங்க, ஜூஸ் போட்டா பாருங்க. பாப்பாவுக்கு லைட்டா வச்சான், அச்சோ அவ திரும்ப திரும்ப வேணும்னு அழுதுட்டே இருக்கிறாங்க. ஏன்டி இப்ப இறங்குற? சும்மா ரே சிவா சிவா விட்டா மேலேயே விழுந்துருவாங்க. எது சாப்பிட்டாலும் டார்ச்சர் பண்றோம், அழுவுறா, கடிச்சுக்கிறா கைய போட்டு. அதனால எது சாப்பிட்டாலும் லைட்டா வைப்பாங்க. லெமன் ஜூஸ் கொண்டு கொடுத்து பழக்கப்படுத்திட்டா முடியலங்க. சரி. இவ்வளவு மாதிரி இருக்கிற ஆளுக்கு தாங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது பாத்தீங்களா. இப்போ அதாவது நைட்டுக்கு ஒரு க்ரீமு, காலையில ஒரு க்ரீமு, ஏதாவது ஒன்னு உருப்படியா யூஸ் பண்ணா பிரயோஜனம் உண்டு. எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போட்டுக்கிறான். இப்போ கூட ரீசெண்டா நியூஸ்ல பார்த்தோம் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஒன்னும் சொல்றதுக்கு கிடையாது. கார் வாங்கணும்னு சொல்லிருந்தாங்க, ஃபேமிலி பெருசாயிடுச்சு, கார் வாங்கணும்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்துருந்தாங்க. உண்மையிலே எனக்கும் ஆசை தான். ஏன்னா அந்த வண்டியை வச்சுட்டு உண்மையா போக முடியல. என் பொண்ணு ஏறி குதிக்கலாம் எல்லாம் பண்ற. அப்புறம் எனக்குமே ஒரு கனவு வந்ததுங்க. இது திரும்ப திரும்ப கெட்ட கனவே வந்ததா. அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, முருகன் கிட்ட வந்து என் வீட்டுக்காரர் வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாரு. எங்க போனாலும் ஹாஸ்பிட்டல்ல எந்த கோயிலுக்கு போனாலும் வேண்டிக்கிட்டே இருக்கிறது. அதான் கனவுல வந்து சொல்லுது அப்படின்னு சொன்னாங்க. முருகரா இருக்கும். என்ன சொல்லுறாரு? வேண்டுதல் வச்சல்ல ஒரு வருஷம் பஸ் போலியா மலைக்கு, சென்னி மலைக்கு. அப்போ வந்து நடந்தே போனோம். சொன்னது எங்க நடக்கலையே. இவர் என்ன சொன்னார்னா, பையன் பிறக்கணும் கோயிலுக்கு. நான் வேண்டுனேன், நான் வந்து பொண்ணு பிறக்கணும் தான் நான் அந்த படிக்கிட்டு ஃபுல்லாவே. அதனால நிறைவேறிச்சுல்ல. நான் இறந்து நிறைவேறினாதான் நான் வருவேன். அதாவது கடவுள்கிட்ட வேண்டதெல்லாம் நடந்துட்டா உலகம் எல்லாருமே நல்லா இருந்துருவாங்கிறது இது உண்மை. இதுக்கெல்லாம் வந்து கெட்ட கனவு வருதுன்னா நம்ம மனசுல எதையாவது நினைச்சிட்டு இருப்போம். அடியில ஆழ் மனசு திரும்ப திரும்ப அது சொல்லும். உடனே சாமி குத்தம் தெய்வ குத்தம்னுட்டு இதெல்லாம் வந்து கதையா இருக்குது. ஒரு நேரம் நீ சாமியை நம்போ, ஒரு நேரம் சாமியை நம்புறேங்க. சாமியை வச்சு பல விதங்களா வந்து புருடா விடுறத நம்ப மாட்டேன். நான் சாமியை கும்பிடுறமா சரி மனசுல நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அது நல்லது, இது நல்லது, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னா எப்படி ஒண்ணுமே விளங்காது. நானும் பண்றேன் சொல்ற மாதிரி ஊரே அம்மனமா இருக்கும், நான் மட்டும் கோமணம் கட்டோம்னா அது எப்படி ஏத்து இந்த மாதிரியா இருக்கு தத்துவம். காலைல ஒருத்தன் சொன்னான் என்கிட்ட, நான் கேட்டேன், கும்பாபிஷத்துக்கு போனேன், மேல தண்ணி தெளிச்சாங்க, அது எப்படா மேல தண்ணி தெளிச்சா புண்ணியமாவுன்னு கேட்டேன். அவன் என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டான். எல்லாரும் பண்றாங்கன்னா நீயும் பண்ணு, தேவையில்லாம கேள்வி கேட்காத, அடி வாங்கிட்டு போயிடுவான்டான். சரின்னு போயிட்டு சோத்த வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு. அது மாதிரிதான் மனுஷங்க எல்லாரையுமே ஒரு கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு இந்த ஆன்மீகம். அடுத்தவங்களுக்கு மாவளுக்கு அவ்வளவுதாங்க. என்ன வீடியோ ஒன்றும் பெருசா இருக்காது. நான் தோட்டத்துக்கு போறேன், போயிட்டு அப்படியே அங்க ஏதோ பண்றேன். எனக்கு சும்மா அங்க உட்கார பிடிக்கல. இது சும்மாவே இருக்க மாட்டா போலாதுங்க. எங்க போனாலும் எங்க போறேன் தோட்டத்துக்கு போய் அந்த கொய்யா மரம் காய்க்கவே இல்லைண்ணா, போய் வெட்டியா அதே வெட்டி விட்டுட்டு வரலான்னு போறேன். எங்க போறேன் இந்த நேரத்துல? ஏன் போறேன்? பிரகாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா? சிவாவை கூட்டு போக வேண்டியதானே வெய்ய நேரத்துல. அவன் எதுக்குலையே என் வீடியோல சாப்பிடுறீங்கன்னு பார்த்தா தெரியுமாடா? விளக்கு இல்ல, அது மாவு தான். விளக்கு போடுறா, விளக்கு மாவு. எனக்கு உண்மையா பிடிக்காதுங்க இந்த மாவுக்கு மாவு எல்லாம் பிடிக்காது. எனக்குமே பிடிக்காது. அப்ப ஏன் திங்கீங்க? சிவாவுமே தொட மாட்டான். ஸ்நாக்ஸ் ஒன்னும் வாங்கிட்டு வந்து வைக்கல, அதனால ஆட்டோமேட்டிக்கா காஞ்சா தன்னால எல்லாம் பண்ணுவாங்க போல. சரி அப்புறம் என்ன, நான் போயிட்டு வரேன். மழை வர மாதிரி இருக்குங்க. போயிட்டு ஒரு நாவ மரம் இருக்கு, நாவ பழம் பிச்சுட்டு அப்படியே போயிட்டு வரேன். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பாய். மரத்துல கீழயே இருக்கு மரத்துல. அங்க போனப்ப பிச்சு தாண்டதப்ப அங்க எங்க இருக்கு? மரத்துல தான் இருக்கும். எங்க இருக்குன்னா நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாங்க. பாய்.